ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் பிரியாணி செய்கிறோம். வழக்கம் போல் எங்கள் வீட்டில் எப்போவுமே அன்வர் பாஷா அப்பா தான் செய்வார். இப்போவும் அவர் தான் வந்து செஞ்சிட்ருக்காரு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டாரு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையும் போட்டுக்கிட்டாரு. இப்போது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதெல்லாம் சேர்த்துக்க போகிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இவர் செய்கிறது. எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும், குட்டி ஃபங்க்ஷனாக இல்லை பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எப்பவுமே இவரை தான் நாங்கள் கூப்பிடுவோம். இவர் தான் எப்பவுமே செய்வார். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்காரு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது, நல்லா வதக்குறாரு. அவர் வெங்காயம் வதக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாசனையே. ஆம்பூர் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி, மிளகாத்தூளெல்லாம் போட்டுக்கிட்டாரு. நாங்கள் வீடியோ எடுக்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்காகத்தான் கொஞ்சம் விட்டு வரோம். ஆல்ரெடி நான் சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து பெரிய வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு செஞ்சுருக்குறோம், அந்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ தயிர் ஊற்றிக்கிட்டாரு. தயிர் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறாரு. பாருங்கள், நல்லா ஒரு அந்த எண்ணெயிலே எல்லாத்தையுமே வதக்கிட்டாரு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது. அவர் செய்யும்போதே வாசனை அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கிறாரு. பாருங்கள், இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிட்டாரு. புதினா, கொத்தமல்லியெல்லாம் போட்டு அதிலே நல்லா கலந்து விட்டுருக்கிறாரு. பாருங்கள், செஞ்சிட்ருக்கும்போதே அவ்வளோ சூப்பராக வாசனை வந்துச்சு. அப்போவே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ அலசி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்க போகிறாரு. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் சிக்கனை இவரும் ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு தான் சேர்ப்பார். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறாரு. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா இருக்குது. அவர் செய்யும்போதே இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கொஞ்சமாக கறி வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாரு. இப்போ வந்து நம்ம விறகடுப்பில் செய்யலை, கேஸ் அடுப்பில் தான் செய்கிறோம். வெயிலுன்றதுனால கொஞ்சம் கேஸ் அடுப்புலேயே செய்ய முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு போய் நம்ம செஞ்சிடலான்னு அவரும் சொல்லிட்டாரு. கேஸ் அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கோம். அதிலே நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டு போனாருங்க. நாங்கள் கேஸ் அடுப்பில் எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டு போனாருங்க. பாருங்கள், நல்லா கொதி வருது, கறி நல்லா வெந்து வருது. பாருங்கள், அவர் திட்டமாக தான் சேர்த்துக்கிட்டாரு தண்ணி. ஏன்னா இதுவும் வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அவர் ரைஸ் வடித்து தான் கொட்ட போகிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு அவர் கிரேவி செஞ்சு தனியாக எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அவர் ரைஸ் கொஞ்சம் ஆஃப்-பாயிலாக வடித்து கொட்டி தான் செய்ய போகிறாரு. இப்போ நல்லா கறி வெந்து வருது. பாருங்கள், உப்பு காரமெல்லாம் இருக்கிற அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரியாணி பவுடர், உப்பு சேர்த்து ரைஸ் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறார். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தண்ணியில் அவர் அந்த புதினா, கொத்தமல்லி போடுறது அதுவே ஒரு வாசம் தனியாக சூப்பராக இருக்குங்க. அவர் கிரேவியில் சேர்க்கறது இல்லாத ரைஸ்லேயும் கொஞ்சம் சேர்த்து தான் வடிக்கிறாரு. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். சும்மா கொஞ்சமாக பாயில் ஆனால் போதும், அதிலே அவர் வடிச்சிட்டாரு. பாருங்கள், கலக்கிட்டு அப்பப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா கொஞ்சம் விட்டால் கூட அப்புறம் ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அவர் அந்த பதத்திலே அவர் செஞ்சிட்டாரு.
இப்போ மொத்தமாக எடுத்து அது பாத்திரம் ஊற்றணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எடுத்து ஊற்றிக்கிட்டாரு. ரைஸ் ஃபுல்லாக அப்படி வடிச்சுக்கிட்டாரு. பாருங்கள், மொத்த ரைஸும் இப்போ வடித்தாச்சு. இப்போ கிரேவி அடுப்பு மேலே திரும்பவும் வச்சு ரைஸுக்கு கொட்டி கலக்கி விட போகிறாரு. இப்போ பாருங்கள், வடித்த ரைஸு கிரேவியில் சேர்த்துக்கிட்டாரு. இப்போ நல்லா கலக்கி விட போகிறாரு. பாருங்கள், இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. அவர் கலக்கும்போதே இன்னும் வாசனை செமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. இது வறுகு அடுப்பில் செய்யலைன்றதுனால இப்போது டம் அவர் வந்து எப்படி வைக்க போகிறாருன்னா, கீழே எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு பெரிய தோசைக்கல் இருந்துச்சு. அதை வச்சுட்டு அது மேலே தான் இப்போ பிரியாணி வச்சு டம் வச்சார். பிளேட் மூடிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வெயிட்டாக அது மேலே வச்சு விட்டுட்டார். அந்த மாதிரி தான் அங்கே செஞ்சோங்க. நிஜமாகவே ரொம்ப கேஸ் அடுப்பில் செஞ்சது ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டாரு. இப்போது டம் வச்சு முடித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கி விட போகிறாரு. பாருங்கள், இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. பாருங்கள், அவர் கலக்கும்போதே அவ்வளோ வாசனை சூப்பராக செமையாக இருந்துச்சுங்க. அப்போயே ஒரு பிளேட் கொடுத்தாரு. நாங்கள் எல்லாருமே உட்காந்து அப்போயே ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு போயிடுச்சு எங்களுக்கு சாப்பாடு. ரொம்ப வாசனையாக அருமையாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.